இன்னொரு பார்ட்னர் ஃபண்ட்ஸோட உள்ள வந்தா இங்க நம்ம துரையோட ஆதிக்கத்தை கொஞ்சம் குறைக்கலாம். நான் யோசிச்சு சொல்றேன். யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா கீதா? யோசிக்க மாட்டீங்க. நான் அந்த காமெண்ட்ஸை முறையா அந்த இன்டர்வியூல கொடுக்கல சார். அந்த ஜேர்னலிஸ்ட் கூட வேற ஒரு நாள் டின்னருக்கு போகும்போது அப்ப ஏதோ பேச்சு வாக்குல சொன்னதுதான். அது எப்படி என்ன இப்படி கோட் பண்ணி எழுதியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல சார். நான் உங்களை உடனடியாக சஸ்பெண்ட் பண்றேன். அந்த புது பண்ண விஷயத்தை ரிசர்வ் பண்ண. ராஜா உங்ககிட்ட ஒண்ணுமே டிஸ்கஸ் பண்ணலையா? என்ன? எதை பத்தி? அதான் அந்த 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 புது பார்ட்னர் விஷயம். புது பார்ட்னரா? நீ வேணும்னா அவங்க சொல்கிறத வச்சு எல்லாம் சுலபமாக இருக்கும்னு நினைக்கலாம். ஆனால் நீ நினைக்கிற மாதிரி இது எதுவும் அவ்வளோ சுலபம் இல்லை. லஞ்ச் எப்படி இருந்துச்சு? Did I miss out anything? செல்வம் சார் நம்மளை பற்றி தான் பேசிட்டு இருந்தேன். நீ தான் எல்லாத்தையும் மிஸ் பண்ண. ஓகே ராஜா, அப்புறம் பார்ப்போம். ஷூர். கீதா இப்படி சொல்லியிருப்பாங்கன்னு என்னால நம்பவே முடியல. அன்லைக்கா இல்லையா? கண்டிப்பா கீதா இன்டர்வியூல அப்படி சொல்லி இருந்திருக்க மாட்டாங்க. இந்த ஆர்டிக்கல் எழுதின ஜேர்னலிஸ்ட தான் கீதா டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம கிட்ட கூட அப்போ இப்ப யாருன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு டின்னர் வெளியே போனது எல்லாமே அந்த ஜேர்னலிஸ்டோட தான். ஒரு நாள் கீதா திடீர்னு அந்த காய் அவங்கள இக்னோர் பண்றதா சொன்னாங்க. அவங்க அனுப்பின கால்ஸ் மெசேஜஸ் எதுக்குமே பதில் கூட அனுப்பலன்னு என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அப்படின்னா இது கேஷுவலா வெளியே போகும்போது சொன்னதா தான் இருக்கும். கீதாவை நிச்சயமா அது ரொம்ப ஹர்ட் பண்ணி இருந்திருக்கும். இதனால் வரைக்கும் அவங்க வேலையை ரொம்ப திறமையா செஞ்சுட்டு வந்தாங்க. நான் உங்களுக்கு கால் பண்ணி பார்க்குறேன். Hope she's all right. ஷாலினி, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என் அண்ணன் கேஸில் பிரச்சனையே இல்லை, சுலபமாக சமாளிச்சிடலான்னு என் அண்ணன் கிட்ட நீங்கள் சொன்னதை என் அண்ணன் வேணும்னா அதை நம்பி நிம்மதியாக போயிருக்கலாம். ஆனால் எனக்கு என்னமோ நீங்கள் ரொம்ப காம்ப்ளிசண்ட்டாக இருக்கிற மாதிரி தோணுது. நீங்கள் டேவிட், உங்களை பத்தி தெரியாம துரைக்கிட்ட சொன்னது உண்மைதான். ஆனா அதுக்காக உங்கள்ட்ட மன்னிப்பும் கேட்டுட்டேன். இன்னும் உங்களுக்கு என் மேல அப்படி என்ன கோவம்? நான் என் அனுபவத்தை வச்சுதான் உங்க அண்ணன்கிட்ட அப்படி சொன்னேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கேஸ். அவ்வளவு சுலபமான ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கேஸ்னா நான் எதுக்கு உங்களுக்கு இந்த கேஸ்க்காக இவ்வளோ பணம் கட்டணும்? நானே நாளைக்கு அந்த லாயர்கிட்டையும் என் அண்ணனுக்கு எதிராக கேஸ் போட்டவங்ககிட்டையும் பேசிடுறேன். உங்கள் அளவுக்கு எனக்கு அனுபவம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்களை விட என்னால் இது இன்னும் கவனமாக ஹேண்டில் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை இருக்கு. உங்க அண்ணனுக்கும் அதான் விருப்பம்னா தாராளமா டேவிட். நான் ராஜா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். என் அண்ணன் கிட்ட நான் பேசிக்கிறேன், பிரச்சனையே இல்லை. நானும் ராஜா சார் கிட்ட பேசி என் சார்ஜஸை இதோட நிறுத்திட சொல்லிடுறேன். ஆனா நீங்க அவங்கள்ட்ட பேசும்போது நாங்க இருக்கணும். ஏன்னா இது எல்லாத்தையும் நான் தான் அரேஞ்ச் பண்ணேன்.
அதுதான் முறையும் கூட. ஹலோ பாலா, துறை பேசுகிறேன். சொல்லுங்க துரை. பாலா, யாரோ ஒரு பொட்டென்ஷியல் இன்வெஸ்டர் நம்ம ஃபேமில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறதா சொன்னீங்களாமே, உண்மையா? ஆமாம் துரை, சொல்லியிருந்தேன். அவரை பற்றின டீட்டெயில்ஸ் தர முடியுமா? யாரு, என்ன மாதிரி பார்ட்னர்ஷிப் எதிர்பார்க்குறாங்க, எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண தயாராக இருக்காங்க? நான் வேணா அவர் கூட ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணவா? நீங்களே நேரடியாக பார்த்து அவரை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். That will be good, பாலா. Good. ஏற்பாடு பண்ணுங்க. எவ்வளவு சீக்கிரம் மீட் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் மீட் பண்ணலாம். ஓகே துரை, அப்படியே பண்ணிடுறேன். தேங்க்ஸ் பாலா. ஓகே பாய். துரைக்கு எப்படியோ விஷயம் போய் சேர்ந்துடுச்சு. யார் அந்த இன்வெஸ்டர், என்ன பார்ட்னர்ஷிப் எதிர்பார்க்குறாங்க, எவ்வளவு முதலீடு போடுவாங்க அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. உடனே மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ண சொல்றாரு. மீட் பண்ணணும். அதுக்கு இப்ப என்ன அவசரம்? அதுக்கு முன்னாடி ஒண்ணு செஞ்சாகணுமே. அதுக்கப்புறம் தாராளமா மீட் பண்ணு. கீது, ஏன் இருட்டில் உட்காந்துருக்க? லைட் ஆன் பண்ண வேண்டியதானே? என்னடா முகம் இப்படி வீங்கி இருக்கு? கண் இவ்வளவு சிவந்து இருக்கு? உன் முகமே சரியில்லையே. உடம்புக்கு ஏதாவது முடியலையா? அம்மா மருந்து எடுத்துட்டு வரவா? இல்ல பேசாம கிளினிக் போலாம். கிளம்பு. எனக்கு ஒண்ணும் இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். நீ நல்லா இருந்தா எப்படி இருப்பன்னு எனக்கு தெரியாதா? என்ன ஆச்சுடா? ஏதாவது பிரச்சனையா? அந்த மாறன் தம்பி போன் பண்ணாரா? ஏதாவது பேசுனீங்களா? இனிமே அவரை பத்தி என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, எதுவும் பேசாதீங்க. இனிமே கல்யாணத்தை பத்தி நீங்க என்கிட்ட எதுவும் பேசாதீங்க. நான் சும்மா இருக்க மாட்டேன். போதுமா? எல்லாம் போதும். என்னம்மா நடந்துச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? என்னமா நடக்கல? ரொம்ப ப்ரொஃபஷனலா நல்ல பிள்ளை மாதிரி நடிச்சு என்கிட்ட இன்டர்வியூ எடுக்க வந்தான். நானும் எல்லா கேள்விக்கும் ப்ரொஃபஷனலா பதில் சொன்னேம்மா. அதுக்கப்புறம் டின்னருக்கு வெளியே கூப்பிட்டா நன்றி சொல்றதுக்கு.
அப்புறம் தானே தெரிஞ்சது அவ ஏன் என்ன டின்னருக்கு கூப்பிட்டான்னு. அந்த டின்னர்ல நான் அவன்கிட்ட அந்த கேஸ பத்தி தனிப்பட்ட முறையில சொன்னத அவன் இன்டர்வியூல சொன்னதா எழுதி என்னை எல்லார் முன்னாடியும் முட்டாளாக்கிட்டாமா. அந்த ஆர்டிக்கலை படிச்சுட்டு நான் தான் தவறுதலா ஏதோ பேசிட்டேன்னு என்ன ஆபீஸ் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கம்மா. ஐயோ, போதுமா? இது எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? நீ தைரியமான பொண்ணு, அழக்கூடாது, எல்லாம் சரியா போயிடும். நீங்க இங்க வெயிட் பண்ணலாம். ஷாலினி அவங்க கிளையண்டோட வந்துட்டு இருக்காங்க. எனி ட்ரிங்க்ஸ், காஃபி, டீ? Cafe Americano with milk. Only skim milk. No sugar. Thanks. நீங்க? தேங்க்ஸ், எனக்கு வேணாம். ஐம் குட். ஓகே. ஷரீஃப் இருங்க. இவ்வளோ பெரிய போர்ட் ரூம்ல நம்ம மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா நம்மளை பயமுறுத்த, இன்டிமிடேட் பண்ண. வி ஹேவ் டு கவுண்டர் திஸ். எதிர்பார்த்தது தானே. ஒரு மீட்டிங்ல எங்க உட்காரோங்கிறது ரொம்ப முக்கியம். அதுல இந்த மீட்டிங் ரொம்ப முக்கியம். The sun is way high up. பில்டிங்கோட ஷேடோ ஆஃபீஸில் தான் விழுது. ஈஸ்ட், வெஸ்ட், ஸோ நார்த். வி ஹேவ் டு ஃபேஸ் த நார்த். இந்த ரூமோட மைய பகுதிக்கு ஷிஃப்ட் பண்ணிக்குவோம். வி ஹேவ் டு பொசிஷன் அவர் செல்ஸ் ரைட் ஹியர். எத்தனை பேர் வந்தாலும் நம்மளை சரௌண்ட் பண்ண முடியாது. நேராக உட்காந்து இன்டிமிடேட் பண்ண முடியாது. நெகோஷியேட் பண்ணுறதுக்கு இதுதான் பெஸ்ட் பிளேஸ் இந்த ரூம். அண்ட் ஷரீஃப், ஒன் மோர் திங். யார் என்ன கேட்டாலும் பேசினாலும் நான் தான் பதில் சொல்லுவேன், பேசுவேன். நான் என்ன சொன்னாலும் நீங்கள் அக்ரி பண்ணிட்டு தலையை தலையை ஆட்டினா மட்டும் போதும். ஓகே, உட்காருங்க. ஏன் நிற்கிறீங்க? நீ என்ன செய்யறன்னு உனக்கு புரியுதா? ஏன் ஷாலினி இந்த கேஸை ஹேண்டில் பண்ணக்கூடாது? இந்த நெகோசியேஷனே அவங்களோட ஐடியா தான். திடீர்னு ஏன் எல்லாத்தையும் மாத்துற? நான் என்ன செய்யறேன்னு எனக்கு தெரியும், என்ன செய்யணும்னு தெரியும். நீ உள்ள வந்து என்னை கேட்காம எதுவும் பேசக்கூடாது. என்ன டிமாண்டுன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம். வெறும் டிஸ்கஷன் தான். இன்னைக்கே எதுவும் அக்ரி பண்ண தேவையில்லை. நான் புரிஞ்சுதா? எனக்கு இதுதான் புரியல. ஷாலினி, என்ன நடக்குது? டேவிட், நீங்க ரெடியா? நான் சிட்டிங் தான் பண்ண போறேன். இல்லைன்னா இந்த கேஸை என்கிட்ட ஒப்படைச்ச துரைக்கும் ராஜாவுக்கும் நான் பதில் சொல்லணும். அதுவும் இல்லாம இந்த மீட்டிங்கை நான் தான் அரேஞ்ச் பண்ணேன். நீங்கள் தாராளமாக உட்காரலாம். நான் எப்போ ரெடி. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். சிம்பிளாக முடிய வேண்டியது. பேச தானே போகிறோம், பேசி முடிச்சிடலாம். ரவீன், ஹலோ ஷாலினி.
அவர் டேவிட், a lawyer from our firm. தாஸோட பிரதரும் கூட. ஓ, அவர்தான் அவருடைய அண்ணனுக்கு இன்னைக்கு பேச போறாரு. இவர் ஜாயின் பண்ண போறதா நீங்க சொல்லவே இல்லை. எனிஹவ், இவ்வளோ ஷார்ட் டைம்ல இந்த மீட்டிங் ஏற்பாடு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஷாலினி. என் கிளையண்டோட பாட்டை அவரோட அனுமதி இல்லாம எடுத்து அதை சின்ன பின்னமாக்குனது அவரை ரொம்ப பாதிச்சிருக்கு. அவரோட ரெப்புடேஷனுக்கு அது ஒரு பலத்த அடி. அனுமதி இல்லாம பயன்படுத்தினதுக்கு 60,000 வெள்ளி என் கிளையண்ட்டுக்கு நீங்க கொடுத்துதான் ஆகும். நீங்க அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா ஏற்கனவே அவங்க ஐம் வாட்ஸ்அப் சாரி. நீங்க உங்க பேர் என்ன சொன்னீங்க? டிவி. யா, மிஸ்டர் டேவி. நான் சொல்ல வந்ததை இன்னும் முழுசா சொல்லி முடிக்கல. கொஞ்சம் பொறுமையா இருக்கீங்களா? அதுக்கப்புறம் ஏதாவது இருந்தா நீங்க பேசலாம். யா, சாரி. நீங்க முடிச்சிடுங்க. தேங்க்யூ மிஸ்டர் டேவி. உங்க பெருந்தன்மைக்கு 60,000 வெள்ளியோட முடிச்சிடலாம் தான் நினைச்சேன். ஆனா அதுல பாருங்க, இன்னைக்கு காலையிலே இந்த பாட்டை எழுதின லிரிசிஸ்ட், இசையமைச்ச மியூசிஷியன்ஸ், அப்புறம் இந்த பாட்டை மிக்ஸ் பண்ண ஆடியோ இன்ஜினியர், அவங்க எல்லாம் என்னோட தொடர்பு கொண்டாங்க. எல்லாரும் ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. அவங்களும் சூ பண்ண தயாரா இருக்காங்க. அதுல பாருங்க, அந்த கேஸையும் நான் தான் ஹேண்டில் பண்ணுமா. Hey, Sharif, what is this? தாஸ், இங்க நீங்க பேசக்கூடாது, நான் தான் பேசணும். அவங்க பெருசா ஒண்ணு எதிர்பார்க்கல. ஆளுக்கு 60,000 வெள்ளி. அவங்க பட்ட காயத்துக்கு அவ்வளவுதான். I can make all of them go away. தயவு செஞ்சு இதுக்கு மேல மற்றவங்களோட கிரியேட்டிவிட்டியை தப்பா பயன்படுத்தாதீங்க ப்ளீஸ். ஸோ இதுக்கு மேல இதை எப்படி கொண்டு போலான்னு நீங்களே சொல்லுங்க. ரவின், எல்லாத்தையும் ரொம்ப நிதானமா, தெளிவா, பொறுமையா எடுத்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. உங்க பொசிஷன் நிலைய நீங்க சொல்லிட்டீங்க. என்னுடைய கிளையனோட முடிவை நாங்க சொல்லிதானே ஆகணும். நெகோஷியேட் பண்ண நாங்க தயார், ஆனா ரொம்ப இறங்கி வர மாட்டோம். நெகோஷியேட் பண்ண இங்க எதுவும் இல்லை. என்னுடைய கிளையண்ட் தாஸ் உங்க யாருக்கும் ஒரு காசு கூட கொடுக்க மாட்டாரு. இது அவருடைய இறுதி முடிவு. உங்க எல்லாரையும் நாங்க கோர்ட்ல சந்திக்க தயார். வாங்க போலாம். இதுக்கு மேல பேசுறதுக்கு எதுவும் இல்லை. Yeah, she's right. Not a single cent. வாய்ப்பு கேட்டு வர வேண்டியது, வாய்ப்பு கொடுத்தா கொடுத்த கையை கடிக்க வேண்டியது. Ridiculous. I'll see you in court. மீட்டிங் அதுக்குள்ள முடிஞ்சிருச்சா? சாரி, உங்க காஃபியை பத்தி மறந்துட்டேன். இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. கேஃபே அமெரிக்கானோ வித் சுகர், நோ மில்க், ரைட்? என்ன நடக்குது நிஷாலினி? என்ன திடீர்னு இவ்ளோ கேக்குறாங்க? இவ்ளோ பேரை என்ன சூ பண்ணா நான் அவ்வளோ பெரிய தொகையை எப்படி கட்டுறது? அவங்க கேட்குற டிமாண்ட்ஸ்ல ஏதாவது கிரவுண்ட்ஸ் இருக்கா? தாஸ், நான் முதல்ல சொன்னதுதான் திரும்பவும் சொல்றேன். நீங்க பதட்டப்படாதீங்க.
அந்த வக்கீல் ரவீன் பேசும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த கேஸை இணக்கமா பேசி ஒரு முடிவுக்கு வர அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஒரு வகையான பயத்தை உருவாக்கி அதன் மூலம் அவங்களுக்கு தேவையானதை சாதிக்க தான் இப்படி நடந்துக்கிறாங்க. வக்கீல் நோட்டீஸ் அனுப்பினதுலேருந்து அவருடைய டோனு சரியா கவனிச்சிங்கன்னா அது உங்களுக்கே புரியும். ஒரு வக்கீலா நான் இதை ஒரு கிளைண்ட் கிட்ட சொல்லக்கூடாது, ஆனா டேவிடோட அண்ணனுங்கிறதுனால சொல்றேன். குறைக்கிற நாய் கடிக்காது. இது கோர்ட்டுக்கும் போகாது. நம்ம எதுவுமே தர முடியாதுன்னு சொல்லி வெளியே வந்தது அவருடைய கிளைண்ட்க்கு ஒரு ஸ்ட்ராங் சிக்னல் அனுப்பியிருக்கும். இனிமே இந்த விளையாட்டுக்கு ரவினே நினைச்சாலும் அவருடைய கிளைண்ட் வரமாட்டாங்க. நீங்க கவலைப்படாம வீட்டுக்கு போங்க. ஏதோன்னா நான் அப்டேட் பண்றேன். தேங்க்ஸ் ஷாலினி. நீங்க சொல்றதை நான் நம்புறேன். ஆனா இதுக்கு மேல நம்ம எவ்வளவு தூரம் போனாலும் ஐ வாண்ட் டு டிஃபெண்ட் மை செல்ஃப். இதுக்கப்புறம் எனக்கு பயம் இல்லை. இந்த ஃபேர்மில் ஒருத்தர் பார்ட்னராக சேர விரும்புகிறாருன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? பாலா உள்ள வாங்க. உட்காருங்க. என்ன பாலா சொல்றீங்க? நான் தான் நேத்து இதை பத்தி பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன். நீங்கள் சொல்லிட்டீங்க. உங்கள் மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு நானும் அதை பற்றி பேசாமல் விட்டுட்டேன். ஆனால்